சுவாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, குருநாதர் சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு. கைவிடுறா. பேட்டையிலிருந்து மூணாறு போற வழி மறையூர். மறையூர் இன்னொரு தரம். சாப்பாடு பொங்கலுக்கு ஈய பாத்திரம் இல்லைன்னு சொல்லி ஒரு பொம்பளை இணைஞ்சானா 2 கம்மலையும் கொண்டு போய் அடமானம் வச்சு புரிஞ்சுக்கொண்டு 2 கம்மலையும் கொண்டு அடமானம் வச்சு ஈய பாத்திரத்தை வாங்கிட்டு வந்தான். காத்திர கிடந்த கம்மல் என்னது? தங்கம். வச்சது அடமானம். வாங்கின பொருள் பேர்த்தம்பிளைக்கு ஈயப்பா. அது நிலை. அந்த மாதிரி இருக்கிற பொருள்களை அடமானம் வச்சு வியாபாரத்தை பெருக்கிறனான்னு சொல்லி பாட்டு வாங்கி வச்சிருக்க. அன்னைக்கு இருந்த மார்க்கெட்டு இன்றைக்கு இல்லை. இப்ப இதையெல்லாம் வீட்டிலேயே வச்சு அழகு பார்க்கவும் முடியல, அளந்து பார்க்கவும் முடியல. இந்த மார்க்கெட் வருமா, விலையாகுமா, ஆகாதா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கணும். காலம் குதிரை வருது. அப்படியா? வாப்பா பக்கத்துல, நோஞ்சம் பக்கத்துல வா. நம்ம தமிழ்நாட்டுல நிறைய குதிரை பெருத்த மாவட்டம் எந்த மாவட்டம்ப்பா? சரி, ஊட்டி மாவட்டமா? நீலகிரி மாவட்டம். இன்னொரு மாவட்டத்தை சொல்லு. கோயம்புத்தூர். சொன்னது யாருப்பா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் மார்க்கெட்ல ஒரு வியாபாரி வரான். அவங்கிட்ட உன்னுடைய பாக்குகளை விலைப்பேசி கொடுத்து உன் கடனை தீர்த்து வெற்றி ஆகிட்டாரப்பா. வேற என்ன வேணும்? அந்த கடனெல்லாம் தீர்த்து இந்த ஒரு குதிரை வியாபாரி மூலமா அது நடக்கும். சந்தோஷம். 3 மாதத்துக்குள்ள எல்லாமே நடந்துடும். பாக்கு இப்பவுமே நடந்துடும். கடன் மொத்தமா தீர்ந்து. கர்மதாமிக்கு இந்த கனியை கொண்டு போய் சார் விழுந்து குளிச்சு குளிக்கணும். சரியா? ஐயன் கர்மதாமிக்கு, ஐயன் கர்மதாமிக்கு. கோயில்ல யாருமே கிடையாது, எல்லாமே நான் தான் பார்க்கணும். இங்க எல்லாமே எங்க தொடச்சோடு துண்டு இருக்கானே பிளேஸ்டேஷன் தொடங்க. என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த சார் உடம்பு முழுக்க இறங்க நிக்கணும். பக்கத்துல வா, நோஞ்சு பக்கத்துல வா, நோஞ்சு வா, நிமிந்து. ஒரு பக்கத்து நரம்புல ரத்தம் ஓடாம பிளாக் ஆகிருக்கு. அதான் அந்த வலிக்கு காரணம். இன்னும் ஒழுங்கா ஓடும், இந்த வலி இருக்காது. என்ன போல உன் பிள்ளைகள் நல்லா இருக்கும். கர்மதாமிக்கு ஐயன், கர்மதாமிக்கு தூத்துக்குடி, 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 தூத்துக்குடி. யாரெல்லாம் வந்தீங்க? வீட்டுக்காரர் யாரு? வீட்டுக்காரர் எங்கம்மா? வணக்கம். வந்து கொண்டு வர உட்காந்து தனியெல்லாம் உட்கார கூடாது. காரணம்ப்பா. ஓஹோ, என்னப்பா வேணும் தம்பி? கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமா? இந்த கனி ஒரு கனியா இருந்தது 2ஆ போச்சு. அந்த மாதிரி குடும்பம் இப்ப பிரிஞ்சு 2ஆ இருக்கும். அந்த நிலைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. 3 வருட காலங்கள் செய்வனையால் பாதிக்கப்பட்டது போல வருமானத்தின் தடை, ஆரோக்கியத்தில் குறை,
நட்பினால் பிரச்சனை, அவசியமில்லாத விசாரணை வழக்குகளை சந்திக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே தோன்றும். உண்மையா? இவை அனைத்துக்கும் காரணம் கிரகங்களா, செய்வன கோளாறா, மந்திரம் காரணம்? காரணம். வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு பிறகு புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டாங்க. புரியுதா? அதுல நீ ஓகோடு வருவ, அது வியாபாரமா வேற என்ன வேணும்? கடனை தீர்த்து தார சந்தோஷமா இருக்கு. கருப்புசாமிக்கு திருமண சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? வாமா வாமா வாமா. யாருக்குமா திருமணம்? என்ன அப்படியா? கோர்ட்ல கேஸ் இருக்க யாருக்கு? தூத்துக்குடி நீதிமன்ற வழக்கு யாருப்பா இருக்கா? என்ன கேஸ்? என்ன கேஸ்? ஜாமீன் எது கரெக்டா பாருங்க. நீதிமன்ற வழக்கு என்ன கேஸ்? நீங்க யாரு? இருக்கங்குடியில இருந்து மாரியம்மா வாராடா போய் பாத்தியோ? என்ன சொல்லிட்டு வந்தாங்க? அப்படியா? முடிஞ்ச பிறகு போடலாம்ல, இப்பயும் போட்ட காரணம் ஓடியா. தை மாதம் மங்களகரமான காரியம் நடந்துடும், சொந்தத்திலே பொண்ணு கிடைக்கும், வெற்றியா நடக்கும். போயிட்டு வாங்க. கருப்புசாமிக்கு நீதிமன்ற வழக்கு பெண்ணடியா காரணம் சொல்லலாம், வெளியே சொல்லாம தீர்ப்பு சொல்லு சொல்லிடுது சாமி. வழக்கில் எழுதியனும் உட்காரு. பெருமாள் தம்பி வராரு, எங்க இருக்காரு? மணிக்கட்டி மாடம் எங்க இருக்கான்? இல்ல நொண்ட காரணம் வா. ஆமா யூடியூப்லாம் ஆஃப் பண்ணிக்காங்க. என்னமா செய்யணும்? பண்ண முடியுமா? உன் பையனுக்கு வேலை கிடைச்சிரும், மகளை பத்தி பின்னால பேசணும். வெற்றி உண்டு. இந்த வருஷம் ஜெயிச்சிருவான், சம்பளம் கிடைச்ச. கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு மதுரை பக்தர்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. என் பொம்பளை பிள்ளைக்கு ஏன் கல்யாணம் நடக்கல? என் பிள்ளைக்கு ஏன் கல்யாணம் நடக்கல? ஏன் கல்யாணம் நடக்கல? அப்படின்னு வச்சிருக்கான். நீங்க யாரு? உட்காருங்க. அங்க போன உள்ள சந்தம்லாம் உள்ள கொஞ்சம் சொல்லி தருங்க. தட்டிக்கிட்டே இருப்பியா ஆடம். ஒரு டாக்டர் ரெடி ஆயிட்டான். கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். நல்ல டைம் வந்தாச்சு. இந்த தை 30க்குள்ளே நல்ல ஒரு சாதத்தை பொறுத்து வச்சு கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. அப்படி ஜெயிச்சுவாங்க. இல்லையா சார்?
உள்ளத்துக்குள்ள ஏத்துட்டேன், வெளியில சொல்ல மாட்டேங்க. சந்தோஷம். மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? வாமா வரலாம். என்னப்பா மகனுக்கு வியாபாரம் யார் வச்சிருக்கா? உங்களுக்கு மதுரையா? கோடியாக போலுமுன்னார் கோடித்தனோ கையத்தட்டும் 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 சாட்சி விடுச்சு. அப்படி ஒரு பாட்டு கட்டுங்க. அப்படி ஒரு பாட்டு கட்டும். ஏன் அப்படி ஒரு பாட்டு கேட்டது அப்படின்னு பார்த்தேன். அவசியம் இல்லாத ஒரு நட்பு உன் பையன் மனத்தை குழப்பம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால அவன் மனத்தையும் குழப்பி டைமும் கொஞ்சம் மாறி இப்ப எல்லாத்தையும் நேராக்கி வெற்றிகரமா கல்யாணம் முடிச்சிருந்தா போதுங்களா? இந்த வைகாசியில நடக்கும். சந்தோஷமாக சுதந்திரம் நடக்காது. வெற்றி அடையலாம். கருதாமிக்கு என் தொழில் ரொம்ப நொடிப்பட்டு கடன்பட்டு இருக்கேன். என்னடா தொழில் தம்பி? எறும்பு தொழில். எறும்பு தொழில் சும்மா புரிஞ்சுட்டா நீ புரிஞ்சு நடத்தமா? உள்ளத்தை கடவுளுக்கு கொடுக்கணுமா? கண்ண முடிக்க ஸ்கிராப் இருந்தா எடுத்துக்கிடுவியா? எத்தனை டன் தூரம் எடுத்துக்கிட்டு கையில போனா வச்சிருக்க? கொடுத்தா எடுத்துக்கிடுவேன். ஆர்டர் வைத்தா டீலிங் பண்ணிக்குவியா? ஒரு 500 டன் இருக்கு கேரளாவில். ஓகே பண்ணி தரணுமா? கால் பண்ணுமா? என்னென்ன வியாபாரம் பாக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே இந்த தொழில கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்கேன். சட்டப்படியும் இடைஞ்சல் வந்து கொஞ்சம் மனவேதனை அடைஞ்சி பார்க்க விடாத அளவுக்கு குழப்பம் வந்துருக்கு. ஆனா அந்த விசாரணையில நீ குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிச்சாச்சு. உண்மையிலே அடுத்து இந்த தொழிலை உனக்கு ஓகோடு ஓட வச்சு தரேன். வாரியில் எக்ஸ்போனுக்கு எனக்கு வேணும்னு சொல்லி ஒருத்தன் வருவான். அவங்க மூலமா உனக்கு கோடி பணம் சம்பாதிச்சு அதான் கேரளாவுக்கு ஆர்டர் வருது. அடி ஓ கருதாமிக்கு என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி தெளிவு கிடைக்கணும்னு கேட்டோம். கம்பியை தள்ளிட பொம்பளை எங்க இருக்கா? கல்யாணம் முடிச்சிட்டாளா? குருதை எங்க இருக்கான்? கால இருக்கலாம். என்னப்பா சோமா இருக்கியா? கடாய் எங்க வெட்டணும் இருக்கா? வெட்டோடி இருக்கா? வாமா பிள்ளையார் கோயில் எங்கமா இருக்கு? வீட்டு பக்கத்துல விநாயகர் வர தாண்டி போன 10-15 பேர் வேலை பார்க்கக்கூடிய தொழில் ஸ்தாபனம் இருக்கு. அது இருந்து நிறைய பேர் போயிட்டு வராங்க. சரியாவா? கால் என்னை முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்? இப்போ உன் பிள்ளைக்கு வேற கல்யாணம் தான் முடிச்சிருக்கணும்.
அவனை பிரித்து கொண்டு வந்து சேர்த்துடலாம் நினைக்கிறியா? அப்படியா? அவன் இன்னொருத்தி கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு என்ன செய்ய? மாதவி கூட சேர்ந்துக்கிட்டான். யாரு கூட? மாதவி கூட. அப்படி என்ன இருக்கான்? இப்போ அங்கிருந்து கொண்டு அப்போ அவ கண்ணீருக்கு நான் பேர் சொல்லணும். அவ கண்ணீர் நியாயமானதல்ல, உன் பிள்ளை கண்ணீர் நியாயமானது. அதான வரும் காரணம். என்ன தம்பி? மிட்டாய் வாங்கலையோ ஜபா, மிட்டாய் வாங்கலையோ. தூங்கணும்னா அந்த தகரத்துக்கு மேல போய் தூங்க. கண்ணை மூடி என்னையை மட்டும் நினைச்சுக்கிட்டு 3 நிமிடங்கள் உன் இருதயத்துக்குள்ள நான் இருப்பதாக நினைச்சு கொஞ்சம் என் பிள்ளைய நான் வாழ காளியம்மா சரியாக 90 நாட்களுக்குள் அவன் மனது மாதிரி உன் பிள்ளைய கூட்டு போவான். வெற்றி அடைய வைக்க வாழ. அப்படி வரக்கூடிய பௌர்ணமிக்கு 1 கிலோ மெரூன் கலர் குங்குமம் வைத்து உன் பிள்ளைக்கு நான் குங்குமம் கர்மதாமிக்கு கண்ணீர் ஒடிக்க கூடாது. என் முன்னால கர்மதாமி அதே மாதிரி என் பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லுதால அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியணும். நான் நினைக்கிறேன் அவளுக்கு இருக்கிற வேலையில குழப்பம் இருக்கு. அது ஒரு முடிவு கிடைச்ச கூட கல்யாணம் நடக்கலாம்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிற காரணம் ஆனந்த ஜோதி படத்துல ஒரு பாட்டு வருது. பனியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவனா. யாருமா உட்கார முடியுமாக்கா? இன்னொரு தடவை கால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு யாரோ வருத்தப்படுறாங்க. யாரு? அப்பா எனக்கு கல்யாணம் தானே பிரச்சனை தானே. உங்க யோகத்துல கல்யாணம் யாருக்கு பாப்பு? உனக்கும் வயசு எத்தனை? இன்னும் சண்டை போட்டாலும் போடாது என்ன? அதனால ஆசைப்பட மாட்டேன். மேல ஒரு உத்தியோகம் உன் பிள்ளைக்கு கிடைச்சிடும். இந்த வருஷத்துல வாங்கி தந்துடுவேன். அவ நினைச்சபடிதான் மாப்பிள்ளைக்கு வாக்கப்படுவான். நீ பார்க்க வேண்டிய அவசியமே வராது. அந்த கல்யாணம் தான் புனிதமாக இருக்கவும் செய்யும். நம்ம எல்லாரும் மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நடக்கவே செய்யாது. அவ நினைக்கிற மாப்பிள்ளை நமக்கு சொல்லணும். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட கண்ண முடிக்கா கொஞ்ச நேரம். வேலைக்கு ஏற்கனவே எழுதி தயார் பண்ணியிருக்கிறான். வெற்றியாகி தந்துட்டேன். வேலை கிடைச்சாச்சு. மாத சம்பளம் தர்ம சேவைக்கு கொண்டு கொடுத்துருக்கேன். கல்யாணத்தை நடத்திட்டானே வெற்றியா நடக்கும். மகிழ்ச்சியோடு என்னை வந்து பார்ப்பேன். முதல்ல பொட்டச்சி பிறப்பான். மீனாட்சின்னு பேர் கர்மதாமிக்கு. அவ பேர் மீனாட்சி தானா? கால் கர்மதாமிக்கு நம்ம ஊரு அந்த ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சே. சொன்னா வைக்க கேடு, இதை சொல்லாட்ட மனக்கேடு. பிள்ளையா அம்மா எங்கடா இருக்கா? அருள்லைகளா கப்பூ தரணும். என்ன வெற்றியை கண்டம் பூரண ஆயிடுச்சு.
வாழவா வேண்டாமா, நைட்டோட நைட்டா இப்படியே படுத்துட்டு எந்திக்காம போனாலும் கூட பரவாயில்லன்னா சில பேர் நினைக்கிறீங்க இல்லையா? ஆனாலும் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை கட்டவன் நம்ம லைஃப்பை முடிச்சிடக்கூடாது, இந்த பாவத்தை அவளே துவக்கட்டும்னு சொல்லி எங்களுக்கு சாட்சி வச்சுருக்கேன். சோழக்காட்டு மூலகிலே சோழி ஒன்று சேர்ந்து வித்தி இந்த மனதின் ஆழம் வெறுப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. குரங்காய் பிறந்த மனிதனிடம் குழப்பம் இல்லையடா, குடும்பம் மனைவி என்றொரு நிலைமை சிறிதும் இல்லையடா. 20 துணைக்கு 60 வரை உனக்கு பிரச்சனை தான், அமைதியே இல்லை. இந்த அமைதி இல்லாம போறதுக்கு என்ன காரணம்? இந்த விளக்க இந்த கோயில்ல வைக்கலாம், ஒரு வீட்டுக்குள்ள வைக்கலாம், இதை தெருவில் ஏற்றி வைக்க முடியுமா? தெருவிளக்கு திருவிளக்காய் மாறலாம், ஆனா திருவிளக்கு தெருவிளக்காய் மாற முடியாது. அப்படி எரிஞ்சா அதை அணைஞ்சிடும். அப்படியே ஏற்றிக்கிட்டு இருந்தா ஊரார் உறவினர் உற்றார் உலகத்தூர் எல்லாம் போத்தியும் பார்ப்பான் தூற்றியும் பார்ப்பான். விவரம் இல்லாம எந்த விளக்க கொண்டு போய் வீதியில வச்சிருக்கான் பாரு. அப்படி நான் சொல்லலாம், நீ அறிவா புரிஞ்சு வரணும். அத மாதிரி ஒரு நட்பு, ஒரு உறவு, எந்தெந்த உறவு எந்தெந்த நட்பு எந்த அளவோட இருந்துக்கணும்னு ஒரு சில விதிமுறைகள். அந்த விதிமுறைகள்ல சில குழப்பமும் புரியுதா? இதெல்லாம் நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ இந்த மனதின் ஆழத்தை பார்க்கும் பொழுது தேவையில்லாதவர்களுடைய அட்வைஸ், தேவையில்லாதவர்களுடைய டைரக்ஷன், இதைகள்லாம் என்ன மனிதப்பே அவன பெரிய இவனா அப்படிங்கிற அளவுக்கு தூக்கி கரம் பார்க்கக்கூடிய அளவுக்கு வீட்டுக்குள்ள நடக்கு. அதுல பாதிக்கப்பட்டவன் தான் நீ. புரியுதாடா? இந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி திருத்தி இன்னும் வாழுகின்ற காலத்துல மான மரியாதை குறையாம வாழ வச்சுட்டாருப்பா. இவருக்கு வேலை கிடைக்கணுமே, அது தாரேன், மங்களமா வாழ வச்சுட்டாரு. சரியா? காரணம் தம்பி ஒரு கேள்வி கேட்டுக்கான், என்ன வேணும் உங்களுக்கு? வேற வேற கிடைச்சாச்சு, புண்ணியமா இருப்பது இந்தாப்பா. நிறைய பணங்கள் விரயமாயிடுதுவா வீட்டுக்குள்ள, அதுக்கும் மனைவி ஒரு காரணம் தான் நான் சொல்றேன். அந்த பணத்தெல்லாம் சேகரிச்சுட்டாங்க, மனதார எல்லாரையும் ஒற்றுமையா வாழ. பொறுமை வேண்டும். நான் திரும்பி சொல்லாம சொல்லிட்டேன், நீயா வெளியே சொல்ற, சந்தோஷமா போ. அடுத்த உத்தரவுல அதை உடல்நிலை தெரியலாம ஒருத்தர் வந்திருக்காங்களே, என்னமா செய்யுது? இது யாரு? மச்சானா? மதுரை மாவட்டமே வந்து நிக்க மனதார சாமியை இயன்றவர் கும்பிடணும், இயலாதவர் செய்வன வைவன கோளாறுலாம் ஒன்றும் நடக்கல. ஏன்னா கோடாங்கி பார்ப்போமா, குறி கேட்போமா, கோடாங்கி பார்ப்போமா, குறி கேட்போமா, ஜாதகத்தை பார்க்கமா, சாமிகிட்ட கேட்போமா, இப்படியெல்லாம் ஒரு கதையை மனத்துக்குள்ள வச்சுக்கிட்டு சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணினீங்க. சில இடத்துல செய்வன இருக்கு, நான் எடுத்துருந்தேன், நான் கொடுத்துருந்தேன், அப்படி ஒண்ணு நடக்கிறதா? இப்ப ராத்திரி கிரகங்கள் தெரியலை,
இப்போதைக்கு கொஞ்சம் உடல் உபாதைப்படணுங்கிற விதி இருக்கு. அதுதான் காரணம். கவலைப்படாம இரு, எல்லாத்தையும் செஞ்சுத்தாரேன். கால் வச்சு வா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆடி மாதம் வரை பொறுமையா இருக்கணும். என்ன கல்யாணம் நடக்கும், எல்லாம் வெற்றியாகி தரேன். வெளியில கொடுத்த படத்தெல்லாம் வீடு வர வைப்போம். என்ன பக்கத்து கோர்ட்டுக்கு போகாம பக்குவமா முடிச்சு ஒன்னும் போல சொத்தை காப்பாற்றி கொடுக்குறேன். சந்தோஷமாக போயிட்டு வாங்க. கருமசாமிக்கு கருமசாமி என் வாழ்க்கையை கேள்விக்குறியா இருக்கிற ஒருத்தர் கேட்காரு. யார் அது? யாருப்பா அது? என்னப்பா கேள்விக்குறி? கோர்ட்டுக்கு போயிருக்கியா? அவன் எங்க இருக்கா? கட்டிக்காரி தானே, பாதுகாப்பா தானே இருக்கா? உனக்கு என்ன பிரச்சனை? சரிதானக்கா? வருவாட வர மாட்டான் ஐயா மோட்டார் வண்டியிலே. கொஞ்ச நேரம் கண்ணை முடிக்காம கைக்குள்ள போய் கேமரா வச்சுக்கோங்க. இதயத்தை பார்த்து இவ்வளவு நாளும் பொறுமையா இருந்து எதிர்பார்த்தான். அவ திரும்பி பிடிப்பான். பொம்பளை பிடிவா பிடிச்சா குடும்பம் ரெண்டா போயிடும். பொம்பளை பிடிவா பிடிச்சா குடும்பம் ரெண்டா போயிடும். மனமாறி போய் ஆம்பளையா இருந்தா குடும்பம் ஒன்னா சேர்ந்து. யாரும் வருத்தப்படாதீங்க, நான் சத்தியத்தை பேசுறேன் ஐயா. வருத்தப்படு. இன்னொரு தடவை கால் வருத்துவாங்க. நம்ம பிள்ளைகள் ஆம்பளைய மனமாரி ஆக்கிறோம். அதே பிள்ளைகளை கொஞ்சம் கூட பெருசா நினைக்காம பிள்ளைகளை தாப்புகிட்ட விட்டு ஓடிக்கணும் கூட நிறைய பேர் இருக்கான். என்கிட்ட அப்படி கேட்டு கண்ணீர் ஒடிச்சு பிள்ளைகளை விட்டு வந்து என் கோயில படுத்துக்கணும் ஆம்பளை நிறைய பேர் இருக்கான். அவங்களையும் கூட்டு வந்து சேர்த்தேன். இங்க கொண்டு வந்து இங்க ஏன் முன்னாலே சொல்லப்படாது. ஆனா சந்தோஷம் ஏற்காடு எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தான் சேர்த்தாலும் ரெண்டும் ஒன்றும் சேராதடா தம்பி, அதை எண்ணி வாடாதடா. முடிஞ்சு போச்சுடா அந்த கதை. தூர விட்டுரு. 3 மாதம் பொறுமையாரு, முடிவு சொல்லாத. அவளே முடிவெடுத்து தெளிவுக்கு வந்துருவான். அதுக்கு பிறகு புதிய வாழ்க்கை புனிதமான சந்தோஷமா ஓடிப்போம். முதல்ல ஒன்னே பாருங்க. கருமசாமிக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு முடியாம இருக்கிற வருத்தப்படுறீங்களே யாரு? என்னப்பா அக்ரிமெண்ட்? என்ன அக்ரிமெண்ட்? எழுதி பார்த்தேன். கேட்டு வந்த கேள்வி வேற, நான் அடையாளம் சொன்னது வேற. அப்படிதானே? இந்த சொத்து பிரச்சனைக்கு உனக்கு முடிவு கொடுத்து எதிரிகளை சம்மதிக்க வச்சா போதுமா? காரணம் ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்களும் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. வாதிக்கும் பிரதிக்கும் ஒரே வக்கீல், வாதிக்கும் பிரதிக்கும் ஒரே வக்கீல். அவங்களும் என்கிட்ட வந்து முறையிட்டாங்க. அவங்க மனத்தை பக்குவப்படுத்தி சமாதானமாக்கி உன் உரிமையை வாங்கித்தாரேன், நீதியோட வாங்கித்தாரேன். கருமசாமிக்கு இடம் விதமா பணத்தை கொடுத்து ஏமாத்தேன். எங்க கொடுத்து போய்விட காரணம் யாருக்கும் ஆபரேஷன் பண்ண தலைமை இருக்க? யாருக்கு உடம்புல ஆபரேஷன் பண்றது? யாருப்பா? என்னடா ஆபரேஷன்? வாயா என்ன ஆபரேஷன்? அதான் வயிற்று திறந்துருக்குதா? நீ எந்த மூலை கொடுக்குறத பார்த்துருவேன். என்னடா ஆபரேஷன் பண்ண? இரணியா தோணுவான் ஆபரேஷன். காரணம்